தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து போலீஸ் யூனிஃபார்மை மாற்றிடுவாங்களோன்னு பயமாக வேறு இருக்குது. நீங்கள் கருப்பு சிவப்பு துண்டு போட்டுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியின் மீது டார்கெட்டட் அட்டாக் பை போலீஸ். அறநிலைத்துறை மாதிரியா ஒரு புழுகுனித்துறை வேறு கிடையாது. இந்த அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம்னு நிரூபிக்க சில பேர் நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு என்ன அறிப்புன்னு கேட்குறேன். என்ன தைரியம் இருக்குது, என்ன முதுகெலும்பு இருக்குது உங்களுக்கு? ஆகவே நீங்கள் அரசியல் ரீதியாக தேச விரோதிகளுக்கு ஆதரவாக செயல்படுறீங்க. வாழ்த்துக்கள். ஊழலுக்கு எதிரான கட்சிங்க எல்லாருக்குமே தெரியுது. அவரும் அதே நினைச்சோட இருக்காரு. இப்போ வர எலெக்ஷனில் அவர் உங்களுக்கு ஆதரவு தரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் கட்சியால் 40 தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகித்த இந்த எண்ணெயை சோதனை பிடிச்சிருந்தாங்க. சட்டவிரோத பணம் பரிமாற்றத்தை தவிர வேறு எதுவும் எடுக்கிறாங்க இல்லை, ஆயுதங்கள் கைப்பற்றியதான் நான் இன்றைக்கி காலையில் செய்தி பார்த்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கிற செய்தி இதுவரை துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டிருக்கு, வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு. என்ன தேவை? அப்படி இருக்கிறத யாருக்கு எதிராக பயன்படுத்துறதுக்காக இந்த ஆயுதங்கள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, வெடிமருந்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க தெரியாது. தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து போலீஸ் யூனிஃபார்மை மாற்றிடுவாங்களோன்னு பயமாக வேறு இருக்குது. நீங்கள் கருப்பு சிவப்பு துண்டு போட்டுக்கணும் அப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் சொல்லிடுமா? ஸ்பாட்டிலே இல்லை அமர் பிரசாத் ரெட்டி மேலே கேஸ். அறநிலைத்துறை மாதிரியா ஒரு புழுகுனித்துறை வேறு கிடையாது. அறநிலைத்துறையில் ஒரு கோவிலில் இருக்கிற அர்ச்சகர்கள், பரம்பரை தர்மகர்த்தாக்களை, அவர் யார், சேகர் பாபுவா அல்லவுலியா பாபுவா தெரியல, அவரோட எடுபிடிகள், அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள், அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி, நான் அதுக்கு 20ஆம் தேதியே நான் பேட்டி கொடுத்துருக்கேன் ஊடக நண்பர்கள்ட்ட. என்னன்னு சொன்னால், கோவில் பேரை சொல்லியே வந்து கடையநல்லூர்கிட்ட கிருஷ்ணாபுரம் வயக்காட்டு ஆஞ்சநேயர் கோவில்னு ஒரு கோவில், அந்த பரம்பரை தர்மகர்த்தா அவரை 21 வருஷத்துக்கு முன்னாடி டீப்போஸ் பண்ணாங்க. அவர் சுப்ரீம் கோர்ட் வர போய் ரீஇன்ஸ்டேட் ஆகியிருக்கார். அவர்கிட்ட போய் ஈஓ சொல்கிறாரு, இந்த நீங்கள் ராம் ஜென்மபூமி இதும்பொழுது இங்கே பிரசாதம் கொடுக்கக்கூடாது, வந்து பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் எழுத்துப்பூர்வமாக கேட்டிருக்கார். இல்லை போனன்னா எங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்குது பார்த்துக்குங்க. ஆக இந்த அரசாங்கமே ஹிந்து மத விரோதம், பிஜேபி விரோதம், அந்த மாதிரியாக செயல்படக்கூடிய, என்னென்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் போலீஸுக்கு என்ன தலையெழுத்து? இந்த அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம்னு நிரூபிக்க சில பேர் நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு என்ன அறிப்புன்னு கேட்குறேன். ஏன் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? இந்த கோர்ட்டுக்கு போகிறது, உங்கள் மேலே கேஸ் போடுறதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு. வீதியாக தமிழ்நாடு காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக இருக்குது. அவங்க இந்த தேச விரோதிகள், தீய சக்திகள், திருமாவளவன், சீமான் இவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலை. இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். ராஜா போய் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. அவங்க அன்றைக்கி மனிதேசங்கள் நடத்தினப்ப திரும்பி நின்றுனீங்களா? இந்த நாயகன் படத்தில் கமலஹாசன் கொலை பண்ணும்போது எல்லாம் திரும்பி நிற்பாங்க. அது மாதிரி நின்னது தான் காவல்துறை. என்ன தைரியம் இருக்குது, என்ன முதுகெலும்பு இருக்குது உங்களுக்கு? ஆகவே நீங்கள் அரசியல் ரீதியாக தேச விரோதிகளுக்கு ஆதரவாக செயல்படுறீங்க. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக என்ஐஏ நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனால் யார் எடுத்திருக்கணும்? சட்டம் ஒழுங்கு காவல்துறை என்ன பண்ணுறீங்க? ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இதுக்கு ஏன் என்ஐஏ வரணும்? அப்படின்னா நீங்கள் வந்து கடமை தவறி இருக்கீங்க. யாருங்க? பிஜேபி ஆல் இண்டியா பொலிட்டிக்கல் பார்ட்டி. எங்களுக்கு இது பற்றி, கூட்டணி பற்றி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணணும். அதனால் ஆல் இண்டியாவுடைய டொமைனுக்குள்ளே நான் நுழையிறது சரியாக இருக்காது. அதனால் கூட்டணிகள் பற்றி முடிவெடுக்க வேண்டியவர்கள் அகில இந்திய தலைமை. வாழ்த்துக்கள். 18 வயசு நிரம்பிய யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், அரசியலுக்கு வரலாம், நான் அரசியல் மூலமாக மக்கள் பணியாற்றுறேன் அப்படின்னு அவர் விரும்பினா வரவேற்கிறோம். என்ன, அவர் கட்சி கொள்கை
அதெல்லாம் இருந்தால் அவர் பல அரசியல் பிரச்சனை நிலைப்பாடுகள் அது எடுக்கும்பொழுது தான் நாம் வந்து விமர்சிக்க முடியும். இப்போ அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறத இந்த வரவே இல்லை, இப்போ எதுவும் சொல்லக்கூடாது. ஊழலுக்கு எதிரான கட்சிங்க எல்லாருக்குமே தெரியுது. அவரும் அதே இன்டென்ஷனோட இருக்காரு. இப்போ வர எலெக்ஷன்ல அவர் உங்களுக்கு ஆதரவு தரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நான் இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கலை. அதையும் என்ன நான் என்ன சொல்கிறேன், ஆதரவுனாலே எப்போவும் நேர்முகமாக இருக்கிறது தான் நல்லது. என்ன மறைமுகமாகலாம் பாலிட்டிக்ஸில் இன்னாருக்கு ஓட்டு போடணும் அவரோட ஆதரவாளர்னு எப்படி மறைமுகமாக சொல்லுவீங்க? முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். இந்திய மக்களுக்கு வந்து பாஜக ஆதரவு குறைஞ்சிட்டு இருக்கு, அதனால் 3ஆம் முறை ஆட்சி அமைப்பான ஒரு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி காரணம் உங்களுக்கே ஒரு சந்தேகமாக இருக்கு சார். நேத்திக்கு இந்த புள்ளி வச்ச கூட்டணியில் ஒரு அங்கம் தானே மம்தா பானர்ஜி. ஏன்னா அது கூட்டணி புள்ளி வச்ச கூட்டணி தானே, I.N.D. அப்படி தானே இருக்குது. அதனால் அந்த புள்ளி வச்ச கூட்டணியில் மம்தா பானர்ஜி ஒரு முக்கியமான அங்கம். தீதி என்ன சொல்லியிருக்காங்க நேற்று, காங்கிரஸ் கட்சியால் 40 தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. நான் சொல்லலை, புள்ளி வச்ச கூட்டணியில் முக்கிய புள்ளி சொல்லியிருக்கிறது. அதனால் அப்படி இருக்கிறது அப்படின்னா அந்த சீட்டெல்லாம் யார் ஜெயிப்பாங்க? அவங்க இந்தி கூட்டணி ஜெயிக்காது, அப்போ யார் ஜெயிப்பாங்க? டேக் இட் ஃப்ரம் மீ, பிஜேபி 400+. நாம் தமிழர் கட்சி நிர்வாகித்த இந்த எண்ணெயை சோதனை பிடிச்சிருந்தாங்க. அவங்க சட்டவிரோத பணம் பரிமாற்றத்தை தவிர வேறு எதுவும் எடுக்கிறாங்க? இல்லை, ஆயுதங்கள் கைப்பற்றியதான் நான் இன்னைக்கு காலையில் செய்தி பார்த்தேன். தட் இஸ் மோர் சீரியஸ். அதாவது நீங்கள் ஐடியாலஜிக்கலாக என்ன வேணால் பொசிஷன் எடுக்கலாம், ஆனால் இஷ்யூ. ஆனால் ஆயுதம் எதுக்காக? அது யாருக்கு எதிராக பயன்படுத்த? சில அரசியல் தலைவர்களுக்கு எதிராக பயன்படுத்துறது மாதிரியும் செய்தி வருது. அப்படி வந்ததுன்னா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அப்படி இருக்கிறத நீங்கள் ஐடியாலஜிக்கலாக உங்களுக்கு பிடிக்கல, திமுகவே பிடிக்காது அவருக்கு. என்ன ஏன்னா இவர் தமிழ் தேசியவாதம் திராவிடவாதத்தை எதிர்க்கிறவங்க. அப்படி இருக்கிறத யாருக்கு எதிராக பயன்படுத்துறதுக்காக இந்த ஆயுதங்கள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, வெடிமருந்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க தெரியாது. அதனால் என்னையை ஒரு மாத்திரம் நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கிற செய்தி இதுவரை துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டிருக்கு, வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு. என்ன தேவை? யூ ஹாவ் சம் லிட்ரேச்சர் தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் துப்பாக்கி வெடிமருந்தெல்லாம் எதுக்காக சார்? யாருக்கு எதிராக பயன்படுத்த? ஸோ இது ஒரு சட்டவிரோத நடவடிக்கைகள் மனதில் இல்லாமல் ஆயுதங்களும் வெடிபொருட்களும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.